ஒன்றிய தலைவர் தலை கலைஞ்சிருக்க மாட்டேங்குது. அப்படியே நம்ம ஊருக்குள்ளே வராரு. ஒன்றிய ஜனங்க அப்படியே வந்து இருக்கிறாங்க. அந்த காலத்தில் மூங்கில் இளநி பச்சை ஓலையை நடுவில் போட்டு அந்த பச்சை மூங்கில் கம்பை முன்னாடி வச்சு அந்த பச்சை மூங்கில் கம்பை பின்னாடி வச்சு நடுவில் பச்சை ஓலை இளநி ஓலையை வச்சு நம்ம மேய்வாங்க, ரூம்பு மேய்வாங்க. அப்போ பழைய கிடுவு காஞ்ச கிடுவு வச்சு அது வீடு மேய்வாங்க. நம்ம தென்னை மரம் பச்சை ஓலையை வச்சு வீடு மேய்வாங்க. நம்ம தென்னை மரம் காஞ்ச ஓலையை வச்சு வீடு மேய்வாங்க. அப்படியே இதான் மண் கட்டடம், மண்ணை வச்சு வீடை கட்டினாங்க அந்த காலகட்டத்தில். இப்படி ஒரு கட்டடம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து கட்டடம் போட்டிருந்தாங்க. அப்புறம் இரும்பு கட்டடம் போட்டு கட்டினாங்க. கட்டையில் அடித்து ரூம்பு மாதிரி ஸ்டோர் போட்டு கட்டினாங்க. இரும்பில் அடித்து ஸ்டோர் மாதிரி போட்டு இரும்பு வீடு கட்டினாங்க, கட்டை வீடு கட்டினாங்க. அது சில கட்டைகள் வந்து தாக்கு பிடிக்காமல் அந்த நம்ம குடிசை வீடு, மொத்த குடிசை வீடும் கட்டை வீடும் மழையில் பனியில் அப்படியே அழிஞ்சு போச்சு. மண் வீடு கரைஞ்சி போச்சு. கட்டை வீடு வந்து மச்சு போச்சு, அப்படி இதாகி போச்சு. இப்படி மூங்கில் அந்த பச்சை மூங்கில் வந்து கெட்டின உடனே நல்லா பச்சை பச்சைன்னு நல்லாயிருக்கும். ஆமாம், அந்த பச்சை ஓலையில் பற்றி நான் உங்கள்கிட்ட சொன்னேன். பச்சை மூங்கில் கொம்புலலாம் ரூம்பு மேய்ஞ்சி கட்டுவாங்க அந்த காலகட்டத்தில். அது கொஞ்சம் பல ஆண்டு பல வருஷம் ஆன உடனே அது காஞ்ச ஓலை மாதிரி கன்றுள்ள அந்த வீடுகள்லாம் வந்துடும். இப்படி தான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ புயல் மழை வந்த உடனே கடைசியாக வந்து வீடு நிலச்சி நிற்கிறது வந்து ஏதோ நம்ம மர ஆசாரி மரத்தை அறுத்து அதை ஒரு மாற்றி வீட்டை போட்டு பார்த்துருக்காங்க. அப்புறம் இன்னொரு வந்து மரத்தில் உள்ள ஸ்டாங்கு மழை பெஞ்சாலும் பனி அடித்தாலும் காற்று அடித்தாலும் வெள்ளமே வந்தால் கூட அந்த மர வீடு ரொம்ப ஸ்ட்ராங்காக வலுவாக தாக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், இரும்பு வீடுகளில் தாக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருந்திருக்கு. அதனால் மற்ற வீடெல்லாம் அப்படியே எமர்ஜென்சிக்கு போட்டுக்கிடுவாங்க. இப்படி தான் அந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க.